என்னையா காசு கொடுத்தேன், ஒன்னும் கொடுக்கல. இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது, அது எனக்கு போதும். இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும், உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன். பிடிச்சிட்டே நினைக்கிறேன். இல்லாட்டி 1500 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு, அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு, ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க, வண்டி வச்சு கொடுப்பீங்க, எல்லாம் கொண்டு வருவீங்க. ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு வரதுக்கு எதுவுமே இல்லையா, வந்து குவியறாங்களே. அவங்க சோறு கட்டிட்டு வராங்க, நீங்க சோறு கட்டி கொடுக்கணும். ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க. அதுதான் அந்த உண்மையான அன்பு. உங்ககிட்ட இருக்கலாம் போலித்தனமான அன்பு, அது அல்ல கூட்டம். இதுதான் கூட்டம். ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லாங்க, என்னங்க 70 கட்சியில 71 அது கட்சின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு. நான் 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு. எது? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணு அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. நான் ஒண்ணு அப்படி கிடையாது, முடங்கி போயிட மாட்டேன். ஏனென்றால் தருமபுரியில பாட்டே இருக்கு, அந்த பாட்டுல முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது. அது மாதிரிதான் நான் முடங்கடைங்கிற அவசியம் இல்லை. இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன். ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும், பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க கைய கட்டிக்கிட்டு சும்மா நிக்கிறாங்க. ஹோட்டல்ல கூட சொல்ல, என்னையா நீங்க பண்றீங்கன்னா சும்மா நிக்கிறாங்க. இப்படி இப்படி பாதுகாப்பு எனக்கு கொடுக்கறதுக்கு என்னுடைய தொண்டர்கள் போதும். கட்சிக்கார போது போனா வழி போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கட்சி 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தி கலைஞர் திறனார். அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல, எல்லாரும் போயிட்டாங்க, அப்படி இருக்காங்க. அதுல எங்க போனாலும் ஆக்சிடென்ட். போட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க. இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போறாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் இப்படி மேல இடிச்சுட்டு முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படல. அதுலயும் என்னை நஷ்டப்படுத்தினாங்க.